நீட் 2021 எக்ஸாம்க்கு இன்னும் 30 டேஸ் தான் இருக்கு. இந்த டைம்ல என்னோட ஃபிசிக்ஸ் மார்க்ஸ் எடுத்து பார்த்தா இட்ஸ் ரியலி பேட். எனக்கு ரொம்ப டிப்ரெசிங்காக இருக்குது. என்னால் ஹையஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியல. இந்த வரிஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைமில் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதே சமயம் செகண்ட் கேட்டகரி இப்போ தானே என்னோட ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் ஓரளவுக்கு நான் ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணட்டும், எனக்கு ஒரு சேஃப் ஸ்கோர், ஒரு டீசென்ட் ஸ்கோர் இருந்தால் போதும், நான் பயாலஜி வச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க செகண்ட் கேட்டகரி. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஃபிசிக்ஸில் ஒரு டீசென்ட் ஸ்கோர் எடுக்கணும். கடைசி 30 டேஸ் தான் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம ஒர்க் பண்ணால் கூட ஒரு நல்ல ஸ்கோர் அபவ் 120, ஒரு 120ங்கிறதே ஒரு சூப்பர் ஸ்கோர் தான். இந்த டைம் இந்த 120 to 130 மார்க்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் என்னோட ப்ரிப்பரேஷன்லையும் ஒரு 30 டேஸ் இருக்கிறப்ப தான் நான் ஃபிசிக்ஸில் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபாலோ பண்ணி படித்தேன். எனக்கு ஒரு 101 மார்க்ஸ் பக்கம் வந்தது. பட் உங்களுக்கு இன்னும் அவேர்னஸ் இருக்குது, டைம் இருக்குது, தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ டீட்டெயிலாக இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் மீ சுதர்ஷன், செகண்ட் இயர் MBBS ஸ்டூடெண்ட் இன் கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் தமிழ்நாடு. இன்னும் நம்ம சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் லைக் பண்ணுங்க, கடைசி வரைக்கும் பாருங்க. நிறைய முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு அது பிடிக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட் அவே லெட்ஸ் ஸ்டார்ட் கைஸ். ஸ்டார்டிங் ஆஃப் நீட்ல பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரெடாமினன்ட்லி நீங்கள் இந்த 45 கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கொஷின்ஸுமே கஷ்டமாக இருக்காது. நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு 5 கொஷின் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், ஒத்துக்கலாம். அந்த 5 கொஷின் நமக்கு தேவையில்லை. 180 எடுக்க ட்ரை பண்ணுறாங்கல்ல ஃபிசிக்ஸில், அவங்க அந்த 5 கொஷினை பார்த்துக்கிட்டோம், நமக்கு அந்த 5 கொஷினே வேணாம். மிச்சம் இருக்க 40 கொஷினை எவ்வளோ சூப்பராக ஸ்மார்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்களோ, நீங்கள் 40 × 4 எவ்வளோ 160 மார்க்ஸ் கூட மேக்ஸிமம் உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். அது எப்படி என்னென்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். இந்த 40 கொஷின்ஸில் ஒரு 20 to 25 கொஷின்ஸ் உங்களுக்கு ஈஸி டு ஆவரேஜாக இருக்கும். ஐ மீன் ஈஸி டு ஆவரேஜ் நோட் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் ஒரு 10 to 15 கொஷின் உங்களுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். டைரெக்டாக ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது யார் வேணால் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. 2020 பேப்பர் பாருங்கள், 2019 பாருங்கள். இந்த மாதிரி பேப்பர்ஸ் கேட்பாங்க. ஃபிசிக்ஸ்லாம் எடுத்த உடனே கடாபுடான்னு டஃபாக கேட்டுற மாட்டாங்க. ஒரு 10 கொஷின் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 15 to 20 கொஷின் கொஞ்சம் மைண்டை திங்க் பண்ணிங்கன்னா, ஜஸ்ட் கான்செப்ட் தெரிஞ்சு ஃபார்முலாஸ் அப்ளை பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டாக உங்களால் ஒரு 20 கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஷின்ஸ் to 35 கொஷின்ஸ் டெஃபினெட்லி யூ கேன் ஒரு நல்லாவே ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா சாப்டர்ஸுமே இப்போ உட்காந்து படிக்கணுமா, எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது, எனக்கு தேவைங்கிற இந்த 30 to 35 கொஷினை எப்படி நான் கரெக்டாக ஆன்சர் பண்ணும் ஆரம்பிக்கலாம் சொல்கிறேன் உங்களுக்கு. த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், எல்லா சாப்டர்ஸ் நீங்கள் இப்போ படிக்க போனீங்கன்னா உங்களுக்கு நிஜமாலுமே தலை சுத்தும், முடியெல்லாம் பிச்சு போட்டுடலாம் தோணும். அந்த அளவுக்கு டென்ஷன் ஆயிரும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த டைமில் த வைஸ் திங் இஸ் 2 things. ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ்க்கு ஹை வெயிட்டேஜ் இருக்கும், அந்த சாப்டர்ஸை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக எஃபர்ட் போட்டு படிக்கலாம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சில சாப்டர்ஸ் அந்த சாப்டர் நான் ஒழுங்காக படிச்சிட்டேன்னா, ஃபார்முலாஸ் தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு பேசிக்காக MCQs ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன்னா அந்த சாப்டர்லேருந்து கேட்குற கொஷின் நீட் எக்ஸாமில் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. இன்னொரு சில சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் படித்தாலும் சரி, எவ்வளோ கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாலும் சரி, நீட் எக்ஸாமில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டிஃபிகல்ட்டாக தான் கேட்பாங்க. அங்கே போய் நம்ம தலை சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டப்படணும், நிறைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் இருக்குது. அந்த தேர்ட் கேட்டகரி நமக்கு வேணாம், ரொம்ப கஷ்டம். அது இங்கே படிக்க ஈஸியாக இருக்கும், கொஷின்ஸ் கூட ஓரளவுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணலாம், அங்கே போகிறப்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் தவிர மற்ற எல்லா சாப்டர்ஸையும் நாம் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதை தான் உங்களுக்கு கேட்டகரி பண்ணி சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன, ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். செகண்ட் என்ன, இந்த சாப்டர் படித்தா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம், அந்த மாதிரி சாப்டர்ஸ். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே பார்க்கலாம் கைஸ். இந்த ஸ்லைடில் உங்களுக்கு டீட்டெயிலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேட்டகரி, இந்த சாப்டர்ஸ்லாம் படித்தா கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸும் ஆன்சர் பண்ண முடியும் நீட் எக்ஸாமில். ஓகே, அது என்னென்ன சாப்டர்ஸ்னால் ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணிட்டேன். கிளாஸ் 12 as well as கிளாஸ் 11. கிளாஸ் 12ல் 7 சாப்டர்ஸ். 7 சாப்டர் 12th படிக்க போகிறீங்க, 5 யூனிட் நீங்கள் 11th படிக்க போகிறீங்க. நோட் மை வேர்ட்ஸ், இட் இஸ் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. இதை நீங்கள் முடிச்சிங்கன்னா 7 + 5 12 சாப்டர்ஸ். 12 சாப்டர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வரும். டெஃபினெட்லி யூ கேன் அட் த எண்ட் ஆஃப் திஸ் நீங்கள் ஒரு 20 MCQ கரெக்டாக போட முடியும். பிலீவ் மீ, 20 MCQs இஸ் பாசிபிள் அட் த எண்ட் ஆஃப் திஸ். 20 × 4 ஒரு 80 மார்க் இந்த சாப்டர்ஸை நீங்கள் முடிக்கிறப்ப அஷ்யூர்டாக உங்களால் எடுக்க முடியும் பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் அனாலிசிஸ். இந்த லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிச்சு, நிறைய அனலைசிஸ் பண்ணி தான் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஸோ தயவு செய்து இந்த 12 சாப்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், என்னென்னங்கிறத வேகமாக படிக்கிறேன். ஸோ இன் ஃபிசிக்ஸ் நீங்கள் 12th பார்த்தீங்கன்னா வேவ் ஆப்டிக்ஸ், அவங்க ஜென்ரலாக கேட்குறது என்ன, YDSC தான் கேட்பாங்க. என்னோட வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும், யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் த டிபிக்கல் கொஷின். டியூவல் நேச்சரும் பிரைமரிலி ஒரு ஃபார்முலா பேஸ்டு சாப்டர், ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் ஆட்டம்ஸ், அகெயின் ஃபார்முலா பேஸ்ட் சாப்டர்.
நியூக்ளியை ஓரளவுக்கு ரேடியோ ஆக்டிவிட்டிங்கிற டாபிக் படிச்சுக்கணும். மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இட் இஸ் நாட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இல்லை, இது வெறும் மேக்னெட்டிசம் அண்ட் மேட்டர். அந்த சாப்டர் வந்து கூட ஒரு MCQ 2 MCQ கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் விச் இஸ் ஹைலி தியரிட்டிக்கல் சாப்டர். ஜஸ்ட் அந்த யூசஸ் ஆஃப் மேக்னெட்டிக் வேவ்ஸ் படிச்சுக்கோங்க. அந்த வேவ் லென்த், அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா இருக்கும். C is equal to 1/μ0 இருக்கும். அந்த CM ஸ்பீட் ஆஃப் லைட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை கம்பைன் பண்ண ஒரு ஃபார்முலா இருக்கும். அதை வச்சு தாங்க கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க, நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி த ஹீரோ செமி கண்டக்டர்ஸ் சாப்டர். லாஜிக் கேட்ஸ் டிப்பிக்கல் கொஷின் எவ்ரி இயர் தே ஆர் ஆஸ்கிங். ஸோ இந்த 7 சாப்டர் நீங்கள் கிளாஸ் 12 வந்து படிக்க முடிஞ்சதுன்னா, எஃபெக்டிவாக சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா, யூ ஆர் கோயிங் இன் த கிரேட் கோ. ஓகே, சூப்பர். அண்ட் கம் பேக் டு த கிளாஸ் 11. இதில் நீங்கள் 5 சாப்டர்ஸ் படிக்க போறீங்க. என்னென்னு வேகமாக சொல்லிடுறேன். ஸோ கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ். ஐ ஹோப் கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ்ல நீங்கள் அந்த வெலாசிட்டி வச்சு படிச்சிருப்பீங்க. VRMS, V மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி, சம்திங் அந்த ஆவரேஜ் வெலாசிட்டின்னு கொடுத்துருப்பாங்க, மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி. அதுக்கு ரிலேட்டடான ஃபார்முலாஸ் கண்டிப்பாக படிக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு அந்த டிஃப்யூஷன் வச்சு ஒரு சில கான்செப்ட்ஸ் இருக்கும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இங்கே படிச்சிங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் நீங்கள் ஈஸியாக படிச்சிக்கலாம். ரெண்டுமே ஈஸி தான், ஒரே கான்செப்ட் தான். ஸோ ஒரு இடத்துல நீங்கள் படித்து நிறைய MCQs போடுங்க, வேறு லெவலில் நீங்கள் மார்க் எடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். அண்ட் தென் தெர்மோடைனமிக்ஸ் கைஸ். ஓகே, தெர்மோடைனமிக்ஸில் நீங்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது, கான்செப்ட்ஸ் கிடையாது. கார்னாட்ஸ் இன்ஜினில் 4 வகையான ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த சைக்கிள் இப்படி போகும். அந்த சைக்கிளில் இருக்க 4 ஒர்க்கையும் வெறித்தனமாக படிங்க. லைக் டீட்டெயிலாக டெப்த்தாக படிங்க. கிவ் சம் டைம் 2 hours கொடுத்து தெர்மோடைனமிக்ஸில் கார்னாட்ஸ் இன்ஜின் வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்க முடியுமோ அப்படிலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தெர்மோடைனமிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் கேட்க போகிற 1 or 2 MCQ சூப்பர் ஆன்சர் பண்ண முடியும். இட்ஸ் அஷ்யூர்ட் கைஸ், டெஃபினெட்லி யூ கேன் டூ இட். ஈஸி கொஸ்டின் தான் கேட்குறாங்க. அண்ட் solids, mechanical properties of solids. If you just prepare modulus, Young's modulus உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, bulk modulus, stress and strain பத்தின கான்செப்ட்ஸ், ஒரு பேசிக் ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சு MCQs ப்ராக்டிஸ் பண்ணி போனீங்கன்னா தரந்தட்டலாம், solid சூப்பர் ஆன்சர் பண்ணலாம். அண்ட் 4th chapter is units and measurements. in units and measurements primary 3 விஷயம் தான். ஒன்று என்ன, significant figures கண்டுபிடிக்கலாம், போன வருஷம் கேட்டிருந்தாங்க, அது ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, அது ஒன்றுமே கிடையாது. டைமென்ஷனல் அனாலிசிஸ் பிரிச்சு மேஞ்சிருக்கணும். டைமென்ஷனல் அனாலிசிஸ் எல்லாருக்கும் தெரியும், அதை கவனமாக கேர்லெஸ் மிஸ்டேக் எல்லாம் பாருங்க. அண்ட் தேர்ட் ஒன் இஸ் எரர் அனாலிசிஸ். எரர் வச்சு கேட்குற கொஸ்டின்ஸ் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். ஆல்ரெடி நம்மளோட ஆப்பில் டீட்டெயிலாக இதை 3க்கான MCQs வீடியோ போட்டிருக்கேன், சூப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அண்ட் தென் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன். இது எதுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு தலைவலியான சாப்டர் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நான் சொல்லட்டுமா, NLMல மட்டும் உங்களால் டிப்பிக்கல் MCQs நீங்கள் போய் கான்செப்ட்ஸ் படிக்கவே கூடாது. NLM பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன படிக்கலாம், 2 விஷயம் நீங்கள் படிக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வெஜ்ஜஸ் வச்சு கேட்டிருப்பாங்க, இப்படி வச்சு உங்களுக்கு அந்த ஒரு டேபிளில் வச்சுருப்பாங்க, ஒரு கட்டி விட்டுருப்பாங்க புள்ளி வச்சு. இந்த சம்ஸ் வந்து டிப்பிக்கலாக ஒரு 5 மாடல் தான் இருக்குது. அந்த 5 மாடல் நீங்கள் ரெக்வஸ்ட்டாக கேட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோஸ் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஆல்ரெடி ஆப்லேயும் போட்டிருக்கேன், அதை கூட எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5 மாடல் நீங்கள் NLMல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ப்ளஸ் நீங்கள் ஃப்ரிக்ஷனுக்கு முடிஞ்ச மாதிரி கொஷின்ஸ் இந்த வெஜ் வச்சு நீங்கள் ஃப்ரிக்ஷனை நீங்கள் மட்டும் சால்வ் பண்ணிங்கன்னா வேற லெவலுங்க. அவ்வளோதான். NLMலேருந்து உங்களுக்கு வேறு கேட்க மாட்டாங்க. 5 மாடல், அப்புறம் இங்கே ஒரு சில MCQs. தட்ஸ் ஆல். யூ கேன் கிராக் 1 question definitely from NLM if you concentrate on in these 2 only. இதுதான் நடக்க போகுது. ஸோ ஐ ஹோப் ஐ ஹவ் சம்மரைஸ் ஃபார் யூ. இந்த 12 சாப்டர்ஸ் இஸ் கோயிங் டு பி ஈஸி ஆஸ் வெல் அஸ் ஆன்சர் பண்ணிடலாம்பா. இந்த 12 MCQ படிச்சிங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம்பாங்கிற கேட்டகரி. ஸோ கைஸ், இன்னைக்கு போயிட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, இதுக்கான பிளான் போடுங்க. ஆல்ரெடி ஃபிசிக்ஸ் கோர்ஸில் ஆப்லேயே நிறைய வீடியோஸ் இதுக்கு போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. வேணுங்கிறவங்க அதை யூஸ் பண்ணுறவங்க ஆல்ரெடி கண்டினியூ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நவ் கம்ஸ் த செகண்ட் கேட்டகரி. 2வது கேட்டகரிக்குள்ள நம்ம போடலாம். செகண்ட் கேட்டகரி என்ன, வெயிட்டேஜ் சாப்டர்ஸ், ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். பட் கொஞ்சம் கஷ்டம். இந்த சாப்டர்ஸ்லாம் படிக்கணும்னா ரொம்ப கஷ்டம். லைக் இந்த சாப்டர்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க, எல்லாம் பண்ணிடலாம் கஷ்டப்பட்டு. ஆனால் எக்ஸாமில் கேட்டாலும் எவ்வளோதான் படித்தாலும் இந்த எக்ஸாமில் எழுதுறப்ப இந்த கொஷின்ஸ் கஷ்டப்படுவீங்க. லைக் நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இந்த சாப்டர்ஸ்லேருந்து வர கொஷின்ஸ்லாம் ஓரளவுக்கு நீங்கள் படிச்சதாக தான் இருக்கும். பட் அந்த மார்க் டெஸ்ட்டில் எழுதுறப்ப தான் தெரியும், ஐயோ என்ன வரமாட்டேங்குது, நம்ம படித்த சாப்டர் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் சாப்டர் தான் இது. இந்த மாதிரி 4 சாப்டர்ஸ் என் கண்ணுக்கு தெளிவாக இருக்கு. They are rotational motion, rigid bodies and rotational motion. ஒரு சில பேருக்கு ஈஸியா இருக்குன்னா போட்டுருங்க. அண்ட் ரே ஆப்டிக்ஸ். ஓகே, ரே ஆப்டிக்ஸ், current electricity,
மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். இந்த 4 சாப்டர் நான் இந்த லிஸ்ட்ல வைக்கிறேன். வெறித்தனமா நீங்க எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு பாயிண்ட் கூட விடாம எல்லா ஃபார்முலாஸ்ல இருந்தும் இதுக்கான எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணி எல்லா ஃபார்முலாஸ் உங்களை ஞாபகம் வச்சுக்க முடியுதுன்னா இந்த 4 சாப்டர்ஸ் மட்டுமே உங்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு மேல எடுத்து கொடுக்க போகுது. நோட் ஆன் மை வேர்ட்ஸ் கைஸ், 30ல இருந்து 40 மார்க் இந்த 4 சாப்டர்ஸை நீங்க தரமா படிச்சீங்கன்னா டைரக்டாவும் இன்டைரக்டாவும் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். இது ரிலேட் பண்ணும் மற்ற சாப்டர்ஸோட. லைக் நீங்க கிராவிடேஷன் கூட இது தெரிஞ்ச ஆன்சர் பண்ணலாம். ஒரு சில क्वेश्चंसலாம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இஃப் யூ ப்ரிப்பேர் these chapters effectively for your NEET exams. ஆனா கொஞ்சம் கஷ்டம், ஆன்சர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால செகண்ட் கேட்டகரியில் வச்சிருக்கேன். the first categories ஆன்சர் பண்ணிடலாம்பா அப்படிங்கிற கேட்டகரி, செகண்ட் வந்து ஹை வெயிட்டேஜ் கேட்டகரி. ஸோ இஃப் யூ ப்ரிப்பேர் this 16 chapters 12+4 16 சாப்டர் உங்களால் ஃபிசிக்ஸில் எஃபெக்டிவாக ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, எம்சிக்யூஸ்லாம் போட முடியுதுன்னா போதுங்க. கண்டிப்பா 120ங்கிற சேஃப் ஸ்கோர் டெஃபினெட்லி யூ கேன் அட்டைன். ஸோ 80+ இங்கில ஒரு 40, ஒரு 120லேருந்து 130 மார்க்ஸ் கம்ஃபர்டபுளாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். பிலீவ் மீ, இட் வில் ஹேப்பன். கண்டிப்பாக நடக்கும். மற்ற சாப்டர்ஸ் படிக்க முடிஞ்சா படிங்க, பட் இதுக்கெல்லாம் மெயின் ஃபோக்கஸ் கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற சாப்டர்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. லைக் SHM and waves இருக்கு, அது இதுன்னு இருக்கு, நீங்கள் அது கூட அதுக்கப்புறம் படிச்சுக்கலாம். Guys, I have to end up this video by telling you one thing. Believe in you. நீங்க போற ட்ராக் கரெக்ட் தான். ஐயோ, நான் படிக்கிறது கரெக்டா தப்பானே தெரியலையே, நான் இப்படி படிச்சேன்னா சீட் எடுக்காம போயிடுவேனா, என்னால் முடிக்க முடியுமா, மார்க் வாங்க முடியுமான்னு ஒரு டவுட் அடிக்கடி வரும், டெய்லி வரும், 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வரும். எல்லா டைமும் உங்ககிட்ட சொல்லிக்கோங்க, ஆமாடா உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நீ படிக்கிறது கரெக்டாக தான் படிக்கிற, இந்த ஒர்க்கை கடைசி நாள் வரைக்கும் போடு, ரிசல்ட் கண்டிப்பாக சூப்பராக வரப்போகுது, தைரியமாக இருங்க. இதை மட்டும் மனசுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. வெறித்தனமாக ஒர்க்கை போடுங்க. வெறித்தனமாக இப்போ நீங்கள் ஒர்க் போட்டால் அதுக்கப்புறம் ஜாலியாக இருக்கலாம். இதை மறுபடியும் உங்கள் மைண்டு கிட்ட சொல்லிட்டே இருங்க. டெஃபினெட்லி இட்ஸ் பாசிபிள். யூ ஆர் கோயிங் டு கெட் NEET 2021 மெடிக்கல் சீட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் MBBS ஜாயின் பண்ண போறீங்க எனக்கு ஜூனியர்ஸா. ஸோ கைஸ், வெயிட்டிங் டு see you all again. கைஸ், இந்த வீடியோவில் இதுதான் சொல்ல நினச்சேன். ஐ ஹோப் யூ ஹேவ் என்ஜாய்ட் திஸ் வீடியோ. இஃப் யூ ரியலி மீன்ஸ் ஹிட் லைக், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தலையை பிச்சு சுற்றிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டேக் கேர், ஸ்டே மோட்டிவேட்டட். உங்களால் முடியுங்க, நம்புங்க. prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. Come and wear it soon, guys. Take care. Thank you. Sudarshan signing off from NEET Strategies Tamil. Bye bye.